ஆனவங்கள மாதிரி நம்ம தொடர்ந்து கபடி குறித்து பதிவு பண்ணிருக்கோம். அந்த பற்றி தம்பி சஞ்சய் வந்து நம்ம கூட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. நம்ம சேனலில் அவர் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சஞ்சய், வாங்க சஞ்சய். சொல்லுங்கள், என்ன கேட்கணும் என்கிட்ட? கபடி பற்றி நிறைய போடுறீங்க. அந்த காலத்தில் நீங்கள் ரசித்து பார்த்த ஒரு விளையாட்டு வீரர்னா யார்? எந்த காலத்துலனா எப்படி? அந்த காலம் நான் இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. எந்த காலத்தில்? நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூல் படிக்கும் போதா? நிறையா பிளேயர் இருக்காங்க. நிறையா அந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறையா சேலத்தில் நிறையா பிளேயர் இருப்பாங்க. அது எனக்கு அப்போ ரொம்ப கம்மி வயசு தானே. நம்ம ரசித்து பார்க்குற ஏஜில் தான் இந்த 9th 10th ரொம்ப வெளி உலகத்தெல்லாம் போய் பார்க்க மாட்டோம். நிறையா பிளேயர் இருக்காங்க. வெளி உலகத்தில் போய் பார்த்த அனுபவம்லாம் இல்லை. எங்கள் ஸ்கூலில் படித்த நிறையா விளையாட்டுகள் வந்து இருக்காங்க. இப்போ நான் படிக்கும்போது வயசுலாம் நிறையா பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. அதில் பர்டிகுலர் வந்து நிறையா பிளேயர் சொல்லலாம். எனக்கு ஒரு பெரிய மேட்ச் விளையாண்டு பார்த்த முதல் அனுபவம் அப்படி சொல்லலாம். பிடிச்ச பிளேயர் நிறையா இருக்காங்க. நான் ஒரு பெரிய மேட்ச், ஒரு பெரிய கேலரி, நம்ம கில்லி படத்தில் வரும்ல, அப்போல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய அதிசயம், பெரிய இது மாதிரி நான் போய் பார்க்கும்போது பெரிய கேலரி மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா மேட்ச்சு அப்படி நடக்கிற டைமில் வந்து ஒரு பிளேயர் வந்து பயங்கரமாக விளையாண்டாரு. அது இன்னை வரைக்கும் நான் மறக்க முடியல. அந்த கேமை எனக்கு இன்னை வரைக்கும் நான் மறக்க முடியல. அந்தளவுக்கு நான் அவர் ரசிச்சிருக்கேன். அவர் யாருன்னு பார்த்தா என்னோட சீனியர் தான். தூத்துக்குடி நினைக்கிற ஒரு சொந்த ஊர் சுப்பையா. ஒரு ஞாபகம் என்னங்க ஞாபகம், சுப்பையா தான் அவரோட பேர். தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்றது நினைக்கிறேன். இன்னும் கன்ஃபார்ம் தான். அவரை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக எடுத்து போடலாம். எனக்கு சீனியர். நான் ஸ்கூல் படிக்கும்போது, நான் நீலாம்பாள் ஸ்கூலில் படிக்கும்போது அதில் சீனியராக இருந்தார். சாய் பிளேயர். அவர் சாயில் வந்து தங்கியிருக்கலாம். நீலாம்பாள் ஸ்கூலில் வந்து அப்போ நிறைய சாய் பிளேயர்னா நீலாம்பாள் தான் படிப்பாங்க மேக்ஸிமம். கபடின்னு விளையாட வந்துட்டாங்கன்னா சேலத்தில் முக்கியமான வந்து நீலாம்பாள் ஸ்கூல். அதை தான் வந்து சாய் பிளேயராக இருந்தால் எல்லாருமே வந்து படிப்பாங்க. அப்படி அவரும் வந்து படித்தார். அவர் அதுக்கப்புறம் தமிழ்நாடு காவல்துறையில் போலீஸில் இடம் கழிச்சு தமிழ்நாடு காவல்துறையில் இடம் போயிட்டார். அந்த பெரிய கேலரி மேட்ச் சொன்னல, அந்த இடத்துல வர பெரிய கேலரி மேட்ச் எங்கே நினச்சா நம்ம ராசி போகிறதுக்கு பக்கத்தில் நடந்துச்சு. ராசி போகிறதுல அப்போ யார் மேட்ச் பற்றி போகிறேன்னா ஏ பண்ணேன். நம்ம பயங்கரமாக ஆகிட்டாச்சு. ஏ பண்ண தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அப்போ நான் வளர்ந்துட்டு இருக்கு, அப்போ தான் விளையாடிட்டு இருக்க டைமு. பெரிய மேட்ச் பார்க்குற அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா எல்லா பெரிய பிள்ளையும் இருக்காங்க. நம்ம பார்க்கவே இப்போ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி இல்லை, அது பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது வேறு மாதிரி எனக்கு இது இருந்துச்சு. அப்போ வந்து தமிழ்நாடு காலத்தில் சுப்பையா அண்ணா வந்து ஆடுறாரு. அப்படியே கண்ணில் ஒதுக்கிற மாதிரி அவர் ஆட ஆரம்பிச்சாருன்னா இன்றைக்கெலாம் சோசியல் மீடியா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அன்றைக்கெலாம் சோசியல் மீடியா இருந்துச்சுன்னா அவர் என்ன எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருப்பார். இன்றைக்கெலாம் ப்ரோ கபடி நிறையா வந்துருச்சு, யுவா கபடி சும்மா நிறையா கேம் வந்துருச்சு. அதில் வந்து பயங்கர ஸ்டாராக இருந்திருக்கக்கூடிய வீரர். அவர் ஆடுறாரு, ஆடியன்ஸ் பறக்குது. அவர் ஆடுற ஒவ்வொரு ஸ்கேட்டிங் கொடுத்தாக்கட்டும், ஜம்ப்பு, ஆள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பார். ஃபிட்டாக ஒரு கபடி பிளேயருக்கு இன்னும் ஒரு முரட்டத்தரமோ அதே மாதிரி இருப்பார். அதனாலேயே வந்து வேலைவாய்ப்பெல்லாம் பெற்று போனார். அந்த மேட்ச் இன்னமும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவர் ஆட்டம், ஜம்ப் அடிக்கிறதாகட்டும், அந்த ஸ்கேட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக ஆடினார். இன்னைக்கு நீ கேட்டதுனா அது எனக்கு ஞாபகமாக இருந்துச்சு. அவர் ஆட்ட வந்து இன்றைக்கும் நல்லா இருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து அவருக்கு வந்து பைக்கு ஏதோ ப்ரைஸ் கொடுத்தாங்க. 1 லட்ச ரூபா மேட்ச்சில் பைக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டிவிஎஸ் போட்டு ஏதோ பைக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஞாபகம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தவறாக சரியாக இருக்கு. ஆனால் அந்த மேட்ச்சில் அவருக்கு பைக் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான விளையாட்டு வீரர். சோசியல் மீடியா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்போ இருந்துச்சுன்னா ஒரு நாள் எங்கேயோ போயிருப்பார். உண்மையாக சொல்லலாம், அது எங்கேயோ போயிருப்பார். அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான விளையாட்டு வீரர் சொல்லலாம். நீ கேட்டதுனால வந்து அவரை பற்றி இருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய கேள்விகளை அடுத்து நிறைய பேரை பற்றி ஒன்று நம்ம உங்களுக்காக நான் பகிர்றதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை பற்றி நன்றி சஞ்சய். உங்களுக்கு நாளாக வந்து இன்றைக்கி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சு பேசுனது சந்தோஷமாக இருக்குது.